எபிசோட் 176. அந்த அரசபுரம் மலை மீது இரண்டு பக்கமும் சில வீரர்கள் எதிரெதிரில் நின்று கோபமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் இரண்டு பக்கம் இருக்கும் வீரர்களையும் பார்த்தான். அங்கு ஒரு பக்கம் இருந்த வீரர்களின் முதல் வரிசையில் தமிழ்வாணன் நின்று கொண்டிருப்பதை ஆதன் பார்த்து விட்டான். ஆதன் சோமனை பார்த்து, மச்சான் அங்க பாருடா, நம்ம தமிழ்வாணன் நின்றுட்டு இருக்கான் என்று கூறினான். சோமனும் திரும்பி அங்கு பார்த்து விட்டு, ஆமா மச்சான், சரி வா, அவங்கிட்ட போய் ஏன் இங்க எல்லாரும் கோபமா எதுவும் பேசாம நிக்கிறீங்கன்னு கேட்டு வரலாம் என்று கூறினான். அப்போது அந்த இடத்திலிருந்து மாவீரர்கள் பக்கம் இருந்த ஒரு 35 வயது மதிக்கத்தக்க நபர் முன் வந்து வலதுபுறம் நிற்கும் ஒரு வீரனை பார்த்து, நம்ம மாஸ்டர் சாக போறாரு, அதனால எப்படியும் அவரோட முதல் சிஷ்யன் தான் இந்த அரசபுரத்தோட ராஜாவாவும் மாஸ்டராவும் இருக்க போறாரு. இதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? அதுவும் இல்லாம நீ மாஸ்டரோட 2வது சிஷ்யன் தானே, நீ எதுக்கு இப்படி ஆள் திரட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டார். அங்கு முன்னால் வந்து பேசிய நபர் அரசபுரம் ராஜாவின் 3வது சிஷ்யனாகும். அவனது பெயர் இளங்கோவன். அவன் அரசபுர ராஜாவின் முதல் சிஷ்யனின் ஆதரவாளனாகும். அந்த மாஸ்டரின் முதல் சிஷ்யன் பெயர் விஜயனாகும். இளங்கோவனும் விஜயனும் பேராசை கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் அவர்களது சுயநலத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பவர்களாகும். அவர்கள் இருவரும் சேர்ந்து மாஸ்டரின் 2வது சிஷ்யனும் நேர்மையான மனிதனுமான தமிழ்ச்செல்வனுக்கு எதிராகத்தான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்ச்செல்வன் தமிழ்வாணனின் அப்பாவாகும். அதனால்தான் தமிழ்வாணன் அவனது அப்பாவின் முதல் வரிசையில் நின்று கொண்டு இளங்கோவனையும் விஜயனையும் எதிர்த்துக் கொண்டிருந்தான். தமிழ்ச்செல்வனும் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் மருத்துவ கலையில் திறமை மிக்க ஒருவன்தான். இருப்பினும் அவன் பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த இடத்தில் விஜயனுடனும் இளங்கோவனுடனும் சண்டை போட்டுக் கொண்டு இல்லை. அரசபுரம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிக் கொண்டிருந்தான் தமிழ்ச்செல்வன். அது மட்டுமின்றி தமிழ்ச்செல்வன் இவர்கள் இருவரையும் பல வருடங்களாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறான். இருப்பினும் அந்த இருவரும் தமிழ்ச்செல்வனை அடக்க முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இளங்கோவன், வார்த்தைய பார்த்து பேசு. நம்ம மாஸ்டர் தியானத்துலதான் இருக்காரு, அவர் இன்னும் சாகல. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஏதோ மாஸ்டரை விட பெரிய அதிகாரத்துக்கு வந்த மாதிரி சத்தத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது நம்ம அரசபுர சட்டப்படி தப்பான ஒரு விஷயம். அது சரி, உங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளு குகைக்குள்ள இருக்கிறதுனால தானே நீங்க எல்லாம் இப்படி தைரியமா பேசிட்டு இருக்கீங்க என்று ஏளனமாக கூறினான் தமிழ்ச்செல்வன். அதை கேட்டதும் இளங்கோவனின் முகம் பதட்டமடைந்து உறைந்து போனான். இளங்கோவன் பேசியது தவறுதான் என்று அவனுக்கு தெரிந்தும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது விஜயன் முன்வந்து தமிழ்ச்செல்வனை பார்த்து, தமிழு, எதுக்கு இளங்கோவன் அப்படி சொன்னான்னா, நம்ம அரசபுரத்தோட வழிமுறைப்படி நம்ம மாஸ்டர் இறந்து போனா அதுக்கப்புறம் அரசபுரத்தை ஆள ஒரு மாஸ்டர் வேணும். அது அவரோட முதல் சிஷ்யன் நான் தான் வந்தாகணும். அந்த விஷயத்தான் இளங்கோவன் சொன்னான். இதுல எந்த தப்பு இல்லையே என்று கூறினான். அதை கேட்டு இளங்கோவன் மீண்டும் அந்த பதட்டத்தில் இருந்து வெளியே வந்தான். அவன் வந்து விஜயனை தட்டி கொடுத்து விட்டு அருகில் நின்றான். அதன் பிறகு விஜயன் மீண்டும் தமிழ்ச்செல்வனை கோபத்துடன் பார்த்துவிட்டு, எங்களுக்கும் நம்ம மாஸ்டர் 100 வருஷம் நல்லா வாழணும் தான் ஆசை. ஆனா நமக்கு ஆசை இருந்து என்ன பண்றது? அவருக்கு ஆயுள் கம்மியா தான் இருக்கு. அப்ப அரசபுரத்தை அடுத்து காப்பாத்துறது யாருன்னு ஒரு கேள்வி வந்தா நான் தான் அரியாசனை ஏறுவேன். அதுக்கப்புறம் நான் தான் இந்த அரசபுரத்தை நல்லபடியா பாத்துக்கணும். எந்த இடத்த வேணாலும் வெற்றிடமா விடலாம், ஆனா ராஜா இடத்தை வெற்றிடமா விட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு இளங்கோவன் சொல்றான் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், என்னப்பா ஆதனே, இந்த ஆளு பேசாத பார்த்தாலே தெரியுது பதவிக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு. இவனுக்கு இளங்கோவன் ஒரு ஜோக்கர் சிங்சாங் போட்டுக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாத்த இந்த விஜயன் ஒரு சிங்சாங் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஆளுங்களாம் அதிகாரத்துக்கு வந்தா நல்ல நாடு கூட நாசமா போயிடாதாப்பா என்று கேட்டான். நீ சொல்றது உண்மைதான் சோமனே, ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு அந்த குகைக்குள்ள இருக்க மாஸ்டர் தான் ஏதாவது முடிவு பண்ணணும், இல்லனா இந்த சண்டை முடிவுக்கு வராது என்று கூறினான் ஆதன். சரியா சொன்ன ஆதனே, இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த ரகசிய இடத்த மாஸ்டர் திறந்து விட்டு அதுல யார் வெற்றி பெற்று வர்றாங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணும். அதுதான் சரியானதா இருக்கும் என்று கூறினான் வெங்கையன். ரகசிய இடமா? அதுல யாரெல்லாம் போவாங்க வெங்கையன் என்று கேட்டான் ஆதன். அதுல இப்ப வரைக்கும் இந்த அரசபுரத்து மக்கள் யாரு வேணாலும் போகலான்னு தான் உத்தரவு இருக்காதன். அந்த ரகசிய இடத்துக்கு மத்த ராஜ்யத்தாளுங்கெல்லாம் அனுமதி இல்ல என்று கூறினான் வெங்கையன். அதை கேட்ட ஆதனும் சோமனும் சரி என்று தலையசைத்து விட்டு மீண்டும் தலையை உயர்த்தி அங்கு நடக்கும் வாக்குவாதத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். விஜயன் பேச்சை கேட்ட தமிழ்ச்செல்வன், ஓஹோ, அப்ப நம்ம மாஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் நீ அந்த அதிகாரத்துக்கு வந்தாதான்
இந்த அரசபுரம் நல்ல சந்தோஷமா இருக்கும் இல்லையா, இல்லனா சீரழிஞ்சு போயிடும்னு சொல்ல வர்ற இல்லையா என்று கோபமாக கேட்டான். அதை கேட்ட விஜயன் சற்றும் தயங்காமல், ஆமா அதுதான்ப்பா உண்மை என்று திமிராக கூறிவிட்டு, இதுல உனக்கு என்ன சந்தேகம் தமிழு, நான் தான் இந்த அரசபுரத்திலேயே மாஸ்டருக்கு அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளு, அது உனக்கும் தெரியும் நம்ம ஊர் மக்களுக்கும் தெரியும். அதுவும் இல்லாம உன் பையன் தமிழ்வாணன் பத்தி எந்த ஒரு பெருமையான விஷயத்தையும் நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல, இந்த ஊர் மக்களும் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இருக்கும்போது உனக்கெல்லாம் அரியாசனம் கேக்குதா என்று கடுமையாக பேசினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் விஜயனை பார்த்து முகம் சுளித்தார்கள். இருப்பினும் அதை பற்றியெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் திரும்பி வேங்கையனை பார்த்து, அப்ப ஒரு பக்கம் நிக்கிறது தமிழ்வாணனோட அப்பாவா வேங்கையன் என்று கேட்டான். ஆமா ஆதன், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைச்சேன், அதனாலதான் நான் எதுவும் சொல்லல என்று கூறினான் வேங்கையன். பரவாயில்ல வேங்கையன் என்று கூறினான் ஆதன். விஜயன் பேசியதை கேட்டதும் தமிழ்ச்செல்வனுக்கு கோபம் வந்துவிட்டது. நீ உன்னை பத்தி பேசினா உன்னை பத்தி மட்டும் பேசு, சும்மா என்ன பத்தியும் என் பையனை பத்தியும் பேசிட்டு இருந்தனா நல்லா இருக்காது சரியா என்று கடுமையாக கூறினான். அதை கேட்டதும் இளங்கோவன், அடேங்கப்பா விஜயன் இல்லாத விஷயத்தை எதுவும் சொல்லலையே, ஓஹோ விஜயன் சொல்றது உண்மைங்கிறதுனாலதான் உனக்கு கோபம் வருதோ, ஏன் இவ்வளவு கோபப்படுறல, விஜயன் சொன்னது பொய்ன்னு சொல்றா பாக்கலாம் என்று கேட்டான். அதை கேட்டதும் தமிழ்ச்செல்வனுக்கும் அவனுடன் இருந்த வீரர்களுக்கும் கோபம் வந்துவிட்டது. அவர்கள் சத்தமிட்டு கத்துவதற்கு ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் விஜயனும் அவனது வீரர்களும் சத்தமிட்டு கத்துவதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த குகைக்குள் இருந்து வந்த ஒரு பெரியவர் வெளியே வந்து அனைவரையும் பார்த்து, எல்லாரும் சண்டை போறதை நிறுத்துங்க, மாஸ்டர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்காரு என்று கூறினார். அவரது சத்தத்தை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அடுத்த நிமிடம் அமைதியானார்கள். அவரது கையில் ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அதில்தான் மாஸ்டரின் தகவல் இருந்தது. அந்த பெரியவர் அனைவரையும் கோபமாக பார்த்துவிட்டு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்று கத்தினார். நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்கய்யா என்று பணிவுடன் கூறினான் தமிழ்ச்செல்வன். அதை கேட்டபின் அந்த மாஸ்டரின் தகவலை எடுத்துக்கொண்டு வந்த பெரியவர், சரி, ஆனா நீங்க 2 பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சரி இத அப்புறம் பேசிக்கலாம், இப்ப மாஸ்டர் கொடுத்த தகவலை கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்று கேட்டார். ஐயா நீங்க மாஸ்டர் சொன்ன தகவலை சொல்லுங்கயா, நாங்க எதுவும் வாக்குவாதம் பண்ணல, நீங்க தகவலை சொல்லுங்கயா என்று பணிவுடன் கூறினான் தமிழ்ச்செல்வன். அதை கேட்டதும் அந்த பெரியவர் தமிழ்ச்செல்வனை பார்த்து தலையை அசைத்து விட்டு அப்படியே திரும்பி விஜயனை பார்த்து முறைத்து விட்டு, இப்போ நான் சொல்ல போறது உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கலாம், ஆனா இதுதான் நம்ம மாஸ்டர் கொடுத்திருக்க புது உத்தரவு என்று கூறினார். அதை கேட்ட விஜயன் திரும்பி இளங்கோவனை பார்த்து, என்ன இளங்கோ, இந்த ஐயா ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுறாரு, அந்த அளவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா, இல்ல இவரை எல்லாரும் கவனிக்கணும்னு இப்படி பேசிட்டு இருக்காரா என்று கிண்டலாக கேட்டான். தெரியல விஜயா, நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பில்ல, ஏன்னா நம்ம மாஸ்டர் தகவல் கொடுக்காம இப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, இரு என்னதான் சொல்றாருன்னு கேட்டுட்டு அடுத்து முடிவெடுக்கலாம் என்று கூறினான் இளங்கோவன். அதை கேட்டு விஜயனும் சரி என்று தலையசைத்து விட்டு அந்த பெரியவரை பார்த்து நின்றான். அந்த பெரியவர் அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, நம்ம மாஸ்டரோட தகவல் என்னன்னா, நம்ம அரசபுரத்தோட ரகசிய இடத்தை திறந்து விட சொல்லிட்டாரு. அதுல அரசபுர ஆளுங்க மட்டும் இல்லாம இந்த முறை எல்லா வம்சத்து ஆளுங்களும் போய்க்கலாம், ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு, அதுக்குள்ள போற ஆளுங்க கிரீன் ரேங்க் ஸ்பிரிட் அவேக் பண்ணிருக்கணும். இந்த வருஷத்துல இப்படி ஒரு விஷயத்த நம்ம அரசபுரம் செஞ்சதில்ல, ஆனா நம்ம மாஸ்டர் இத திடீர்னு சொல்லிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும், அது நமக்கு இப்ப தெரியலனாலும் நிச்சயமா ஒரு நாள் தெரிய வரும் என்று கூறினார். அவரது வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. ஏனென்றால் அந்த ரகசிய இடம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடமாகும். இதுவரை அதில் அரசபுரத்தில் மக்களே சென்று வருவார்கள். ஆனால் இன்று அரசபுரத்தின் மாஸ்டர் அனைத்து வீரர்களும் அந்த ரகசிய இடத்திற்குள் செல்லலாம் என்று அனுமதி கொடுத்தது அங்கிருந்த அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடம் பல வருடங்களாக திறக்காமல் இருந்தது. ஆனால் இன்று அந்த மாஸ்டர் அதை அனைவருக்கும் பொதுவாக திறந்துவிட சொன்னது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அரசபுர மக்களுக்கு அது அதிர்ச்சியை தான் கொடுத்தது. அந்த அரசபுரத்தில் இருக்கும் மக்கள் மாவீரர்கள் மட்டுமே பார்த்த அந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்தை இன்று சில நிபந்தனைகளோடு அனைவரும் சென்று வரலாம் என்பது அங்கிருந்த அரசபுர மாவீரர்களுக்கு தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போது அந்த தகவலை கேட்ட விஜயன் அந்த தகவல் சொல்ல வந்த பெரியவரை பார்த்து, ஐயா இது நம்ம அரசபுர சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமாச்சு, நம்ம அரசபுரத்தோட சக்தி வாய்ந்த ரகசிய இடத்துக்கு நம்ம வீரர்கள் போறதான சரியா இருக்கும், இந்த விஷயத்த தானே நம்ம பல ஆயிரம் வருஷமா பின்பற்றிட்டு வர்றோம், அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயம் நம்ம சட்டத்திட்டத்தை உடைக்கிற மாதிரி இல்லையா
என்று மனதில் கோபத்துடன் அவரிடம் பொறுமையாக கேட்டான். ஓஹோ, அப்ப நம்ம மாஸ்டருக்கு இந்த விஷயம் தெரியாம தான் இந்த உத்தரவை கொடுத்திருக்காருன்னு சொல்ல வர்ற இல்லையா? இது மாஸ்டரோட உத்தரவு, அததான் நான் படிச்சேன். இதுபடி நடக்கிறதும் நடக்காம போறதும் அவங்களோட விருப்பம். ஆனா அவரோட உத்தரவை மதிக்கலனா என்ன நடக்கும்னு இங்க இருக்க அரசபுர ஆளுங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் என்று கூறினார் பெரியவர். அதை கேட்டதும் விஜயனுக்கு பதட்டம் ஏற்பட்டது. அவன் அந்த பெரியவரை பார்த்து, இல்லையா, நான் சும்மாதான் கேட்டேன். மாஸ்டர் சொல்லி இங்க யாரும் கேட்காம இருப்பாங்களா? நான் சும்மா கேட்டேன். அப்புறம் நம்ம அரசபுரத்தோட அடுத்த மாஸ்டர் பத்தி நம்ம மாஸ்டர் எதுவும் தகவல் சொல்லிருக்காரு ஐயா என்று கேட்டான். இந்த விஜயனுக்கு பேராசை கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது. இது எப்போதான் முடிவுக்கு வருமோ என்று அந்த பெரியவர் தனக்குள் நினைத்து விட்டு விஜயனை பார்த்து, இப்போதைக்கு இந்த தகவல் மட்டும்தான் மாஸ்டர் என்கிட்ட கொடுத்திருக்காரு விஜயன். உனக்கு வேற எதை பத்தியும் தெரியணும்னா உள்ள போய் கேட்டுட்டு வரியா என்று கூறினார். இல்லையா, மாஸ்டர் ஏதாவது தகவல் கொடுத்தாரன்னு தானே கேட்டேன். தகவலுக்கு நன்றியா என்று கூறிவிட்டு மீண்டும் பின்னால் சென்று நின்றான் விஜயன். எப்போதும் மாஸ்டரை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. பயிற்சி நேரங்களை தவிர அவரை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த பெரியவரின் அனுமதி வாங்கிக் கொண்டுதான் செல்ல வேண்டும் என்பது அரசபுரத்தின் சட்டதிட்டங்களில் ஒன்றாகும். விஜயன் முகத்தை சுளித்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த குகையில் இருந்து ஒரு குரல் வந்தது. விஜயன், நான் இன்னும் இறந்து போல. அதுக்குள்ள நீ உனக்குன்னு ஒரு கூட்டம் தயார் பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. நீயும் உன் கூட இருக்கவங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு எதிராவோ இல்ல நான் இறந்து போறதுக்கு முன்னாடியோ நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமானதா இருக்கும். அத மனசுல வச்சுட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. என் அரசபுரத்துல எனக்கு எதிராக புரட்சி பண்ண தயாராயிட்டியா விஜயன் என்று கோபமாக கர்ஜித்தார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் திரும்பி விஜயனை மோசமாக ஒரு பார்வை பார்த்தார்கள். அது அவனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. இருப்பினும் அவன் அந்த குகையை பார்த்து, அப்படியெல்லாம் இல்ல மாஸ்டர், நான் எப்பவும் உங்க சிஷ்யனா இருக்கிறதுலதான் பெருமையா நினைக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட சோமன், எப்படி போய் பேசலாம் பாராதனே, இவன் பேசுறது சுயநலம் இருக்குன்னு பாக்குற நமக்கே தெரியுது, உள்ள இருக்க மாஸ்டருக்கு தெரியாதா? அவரும் இவனை ஆட விட்டு அடக்கலான்னா நேரம் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்துக்குள்ள எல்லாரையும் விடுறதுதான் ஆரம்ப புள்ளின்னு எனக்கு தோணுது என்று கூறினான். நீ சொன்னதுதான் உண்மை சோமன். ஏன்னா இந்த தகவல் எல்லா வீரர்களுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசபுரத்துல இருக்க நல்லவங்களுக்கு நல்லது நடக்கலாம், கெட்ட எண்ணத்தோட இருக்கவங்களுக்கு எதிராகவும் நடக்கலாம். எதுவா இருந்தாலும் மாஸ்டர் யோசிச்சுதான் பண்ணுவாரு. ஏன்னா அவர் வருங்காலத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டு ஆதனும் சோமனும் சரியென்றவாறு தலையசைத்தார்கள். அப்போது விஜயன் பதிலை கேட்ட மாஸ்டர், அப்ப நான் கொடுத்த உத்தரவுப்படி நடந்துக்கோ என்று கூறினார். அதன் பிறகு அந்த பெரியவர் ஒரு சில படை வீரர்களை அழைத்து மாஸ்டரின் இந்த தகவலை எல்லா ஊர்களுக்கும் வம்சங்களுக்கும் தெரிவிக்குமாறு அனுப்பி வைத்தார். அந்த தகவல் தண்ணீரில் பட்ட மின்சாரம் போல வேக வேகமாக அனைவருக்கும் தெரிய வர ஆரம்பித்தது. அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு எல்லா வம்சத்தை சேர்ந்த வீரர்களும் மிகவும் ஆர்வமாக வர ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு முன்பே சில மாவீரர்கள் இருந்தாலும் அதில் தகுதி பெற்றவர்கள் சில 100 பேர் தான் இருந்தார்கள். இப்போது ஆட்கள் வந்ததும் அந்த சில 100ம் சில 1000 நபர்களாக மாறியது. அங்கு வந்த அனைத்து வீரர்களும் அந்த அரசபுரத்தின் மூலிகை வாசத்தை நுகர்ந்தார்கள். அது அவர்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சியை கொடுத்தது. ஆதனுக்கு காத்திருக்கும் சங்கடமான விஷயம் என்ன? தமிழ்வாணனுக்கு காத்திருக்கும் அவமானம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 177. மாஸ்டர் அறிவிப்பை கேட்டு அங்கிருந்த அரசபுரத்தின் மக்களும் வீரர்களும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அங்கிருந்த மற்ற வம்சத்து வீரர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது மட்டுமின்றி அவர்கள் அந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்திற்கு செல்ல மிகவும் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருந்தார்கள். அங்கு சில மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்திற்கு செல்லும் வழி மூடியிருந்தது. அதை அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் அது எப்போது திறக்கப்படும் என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியை பார்த்து கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவனது நண்பனிடம், மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்துக்கான வழி திறக்க போகுது. உள்ள என்னென்ன இருக்கு, அங்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலடா என்று கூறினான். அதை கேட்டு அவனது நண்பன், ஆமா மச்சான், இங்க பாரு, இங்க எத்தனை வம்சத்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு. மதுரா அகாடமி, சந்திரா அகாடமி, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்க பெரிய பெரிய வம்சத்து ஆளுங்களும் இங்க வந்திருக்காங்கடா. அதனால இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கவும் இதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமா இருக்குடா என்று கூறினான். இப்படி அங்கு புதிதாக வந்த வீரர்களும் சரி, மற்ற வீரர்களும் சரி, அந்த அரசபுரத்தின் ரகசிய இடத்தை பார்த்துவிட வேண்டும் என்று மிகவும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அப்போது அந்த சக்தி வாய்ந்த ரகசிய இடத்திற்கு செல்லும் வழி மெல்ல திறந்தது. அதை பார்த்த அங்கிருந்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு முன்னால் சென்றார்கள். அதை பார்த்த சோமன், டே 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 பொறுமையா போங்கடா, அவன் என்ன ரேஷன் கடையில பச்சரிசிக்கு பதிலா பாதாம் பருப்பா கொடுக்குறாங்க, அங்கதான் அடிச்சுக்கிறீங்க, இங்கேயாவது கொஞ்சம் பொறுமையா போங்கடா டே என்று கூறினான். அதை கேட்டு ஆதன், வேங்கையன் மற்றும் சிலரும் சிரித்தார்கள். அவர்கள் அப்படியே சிரித்துக் கொண்டே கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே சென்றார்கள். அப்போது அங்கு ஒரு படிக்கட்டு இருந்தது. அதில் அனைவரும் ஏறி சென்று ஒரு இடத்தில் நின்றார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் அந்த படிக்கட்டு ஏறி அங்கிருந்த மேல் தளத்திற்கு சென்று நின்றார்கள். அந்த படிக்கட்டு ஏறி அந்த முதல் தளத்திற்கு வந்து பார்த்ததும் அனைத்து மாவீரர்களும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் அந்த இடம் முழுக்க மேகங்கள் சூழ்ந்திருந்தது. அத்துடன் அங்கு பனிமூட்டமாகவும் இருந்தது. அந்த இடமே ஒரு புதிய உலகம் போல இருந்தது. ஏனென்றால் அங்கு அனைத்தும் சிவப்பு நிறமாக இருந்தது. வானம், தரையில் இருக்கும் மண், அங்கிருக்கும் மலை என்று அனைத்தும் சிவப்பாக இருந்தது. அது அங்கு வந்த அனைத்து மாவீரர்களையும் வெகுவாக ஈர்த்தது. அனைத்து வீரர்களும் அதை சுற்றி பார்த்து கொண்டே முன்னேறி சென்றார்கள். அங்கு நெருப்பு சக்தி தான் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்தில் இருந்து வரும் வெப்பத்தின் தாக்கம் பூமியை விட மிகவும் அதிகமாக இருந்தது. அப்போது ஆதன் அந்த இடத்தை பார்த்துவிட்டு, பா, இந்த இடம் என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு, அதே அளவு நெருப்போட சக்தி தாக்கம் ரொம்ப அதிகமாவும் இருக்கு. சரி, எது எப்படியோ இங்க நமக்கு சிந்துவை காப்பாத்துற மாத்திரம் மட்டும் கிடைச்சதுன்னா போதும், அதை பத்திரமா வாங்கிட்டு போய் சிந்து உயிரை காப்பாத்திரலாம் என்று நினைத்தான். ஆதன் இந்த அரசபுர ரகசிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வந்ததற்கான ஒரே காரணம் இங்கு கிடைக்கும் மருத்துவ மாத்திரையை வைத்து சிந்துவின் உயிரை காப்பாற்றி விடலாம் என்றுதான். அத்துடன் அவனுடன் இருக்கும் வேங்கையனும் அவ்வப்போது தேவையான அறிவுரைகளையும் விளக்கங்களையும் ஆதனுக்கு சொல்லிக் கொண்டே சென்றான். ஆதனுக்கு அந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள இது மிகவும் உதவியாக இருந்தது. அனைவரும் ஒரு இடத்திற்கு சென்று நின்றார்கள். அங்கு அரசபுரத்தின் ஆட்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து நின்றார்கள். ஆனால் அங்கு இருந்த பல வம்சத்து ஆட்கள் கூட்டத்தில் கலந்து வந்ததால் அவர்கள் ஆங்காங்கே பிரிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு இருந்த பலரும் ஆதனை கோபமாகவும் கொலைவெறியுடனும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களையெல்லாம் ஆதன் கவனிக்கவே இல்லை. ஆனால் ஆதனுடன் இருந்த வேங்கையன் அந்த நபர்களையெல்லாம் முறைத்துக் கொண்டிருந்தான். அப்போது வேங்கையனை பார்த்த சிலர் பயந்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். ஏனென்றால் வேங்கையன் எவ்வளவு பெரிய வீரன் என்று அங்கிருக்கும் சிலருக்கு தெரிந்திருந்தது. அவனை பற்றி தெரியாத ஆட்கள் அவனை திரும்பி முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் திரும்பி சுற்றியும் பார்த்தான். அங்கு அவனுக்கு பழக்கப்பட்ட சில முகங்கள் கண்ணில் தெரிந்தது. அது யாரென்றால் நன்னன். அவன்தான் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்கில் 2வது இடத்தில் இருப்பவனாகும். ஆதன் பார்த்த மற்றொரு நபர் தருண் ஆகும். அவன் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்கில் 6வது இடத்தில் இருப்பவனாகும். மற்ற வீரர்கள் யாரையும் ஆதனுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்களுடன் அவன் எந்த ஒரு விஷயத்திலும் பகைத்துக் கொள்ளவில்லை. இருப்பினும் சிலர் ஆதனை ஏன் முறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆதனுக்கே புரியவில்லை. இருப்பினும் இதையெல்லாம் ஆதன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் அவர்களை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு மாவீரன் தனது நண்பனை பார்த்து, அங்க பாரு மச்சான், இந்த விஷயம் தெரிஞ்சு நன்னனும் தருணும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் மதுரா அகாடமியோட மாபெரும் வீரர்கள்டா. இங்க எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங் லிஸ்ட்ல முதல் 10 இடத்துல இருக்க மாவீரர்கள். ஆகா, இதெல்லாம் பார்த்தா இந்த ரகசிய இடம் களகட்ட போது என்று கூறினான். நன்னன், தருண் மற்றும் அட்டூரியன் அனைவரும் எல்லா வம்சத்து ஆட்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு முக்கிய முகங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது நன்னனும் தருணையும் அங்கிருக்கும் மாவீரர்கள் இவர்களை பார்த்து வியப்பது ஒன்றும் அதிசயமல்ல என்பதுதான் உண்மை. அப்போது அதை கேட்ட அவனது நண்பன், ஆமாமா மச்சான், ஆனா என்னதான் மதுரா அகாடமியில மாவீரர்கள் இருந்தாலும் சந்திரா அகாடமிக்கு ஈடாகாது மச்சான். ஏன்னா சந்திரா அகாடமி மதுரா அகாடமியை விட ரொம்ப பெருசு. அங்க பயிற்சியும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் இல்லாம சந்திரா அகாடமியோட 3வது ரேங்க் மாணவனான புலிச்செல்வனை பத்தி நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. இருந்தாலும் சொல்றேன், அவன் 6வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்கவன். அவன் ரேங்க்ல 3வது இடத்துல இருந்தாலும் நன்னன் கூட சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு திறமையும் ஆற்றலும் இருக்கு மச்சான் என்று கூறினான். ஏன் இந்த நபர் இப்படி மூச்சு விடாமல் சந்திரா அகாடமி வீரனான புலிச்செல்வனை இப்படி புகழ்ந்து உயர்த்தி பேசுகிறான் என்றால், சிறிது நாட்களுக்கு முன்பு அந்த நபர் ஒரு காட்டு பகுதிக்கு செல்லும் போது புலிச்செல்வன் ஒரு 8வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த சண்டை 1 மணி நேரம் நடந்தது. ஆனால் இறுதியில் புலிச்செல்வன் அந்த 8வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபரை கொன்று வீழ்த்தினான். அந்த நபரின் உடம்பில் இருந்து ஒரு எலும்பு கூட கிடைக்கவில்லை. காரணம், அந்த நபரை புலிச்செல்வன் எரித்து சாம்பலாக்கி விட்டான். புலிச்செல்வன் வீரத்திற்கும் ஆற்றலுக்கும் அவன் நிச்சயம் ஒரு நாள் இந்த ஊரில் தலை சிறந்த மாவீரர்களில் ஒருவனாக வருவான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த நபர் பேசியதை கேட்டு ஆதன் அப்படியே திரும்பி
அங்கிருக்கும் சந்திரா அகாடமி வீரர்களை பார்த்தான். அங்கிருக்கும் சந்திரா அகாடமி வீரர்களுக்கு நடுவில்தான் புலிச்செல்வன் நின்று கொண்டிருந்தான். அவனுடன் நின்று கொண்டிருந்த எக்ஸ்போர்ட் அனைவரும் ஆதனை முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சோமன், என்னப்பா ஆதனே, எந்த பக்கம் பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இருக்கானுங்க, என்ன என்று கேட்டான். ஆமா சோமனு, நான் என்னடா பண்ண, இவனுங்க ஏன்டா என்ன முறைக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க என்று கேட்டான் ஆதன். நீ என்னடா பண்ணல, போற பக்கம்லாம் ஏதோ ஒரு சண்டை போட்டு உன்னை அவனை கொன்றுவ, இல்லனா அவன் அண்ணன் தம்பிய கொன்றுவ, அப்புறம் அவனுங்க உன்னை சும்மாவா விடுவாங்க? இது ஒரு வழி பாதாதவே, இது ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒன்னு நம்ம சாகணும், இல்ல எதிரில வர்றவன் சாகணும் என்று கூறினான் சோமன். அதை கேட்ட ஆதன், என்னடா பட டயலாக் எல்லாம் சொல்ற என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். ஆமா ஆதனே, நம்ம சொந்த டயலாக் சொன்னா அது காமெடியா போயிடுதுன்னு படத்தோட டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா என்று சிரித்துக் கொண்டே கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, இருந்தாலும் நீ சொன்னது உண்மைதான் சோமனு, ஏன்னா நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல நம்ம ஜெயிச்சா இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், இல்லனா நமக்கு அன்னைக்கே ஆயுள் முடிஞ்சது இல்லையா என்று கூறினான். ஆமாமா ஆதனே, சரி, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கலாம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் சரியென்று தலையசைத்தான். சோமனின் வார்த்தையை கேட்ட வேங்கையன், சோமன் பார்க்கதான் லெவல் கம்மியா இருக்கான், ஆனா அவன் மனசு ரொம்ப பெருசு என்று பெருமிதமாக நினைத்தான். ஆதன் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்த புலிச்செல்வன் மெதுவாக திரும்பி ஆதனை பார்த்தான். ஆதனும் அவனை சாதாரணமாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் 9வது லெவல் சக்தியில் தான் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்ட புலிச்செல்வன் ஆதனை பார்த்து ஒரு வரட்ட சிரிப்பு சிரித்து விட்டு, அட, ஒரு 9வது வாரியர் லெவல்ல இருந்துகிட்டு இவன் என்ன நம்மள இப்படி கண்ணுமிக்காம பாத்துக்கிட்டு இருக்கான், யாருவன்? சரி, வாரியர் லெவல் ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் என்று நினைத்து விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்போது அந்த பெரியவர் குகைக்குள் இருந்து மீண்டும் வந்து அங்கிருந்த அனைவரின் முன்பும் நின்று, மாஸ்டர் ரகசிய இடத்துக்குள்ள போறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாரு. மாஸ்டர் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கிரீன் ரேங்க் ஸ்பிரிட் அவேக் பண்ணன யாரா இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள போலாம். இந்த வாய்ப்பு இதுக்கப்புறம் எப்ப கிடைக்கும் தெரியல, அதனால கிடைக்கிறப்பவே பயன்படுத்திக்கோங்க என்று கூறினார். அதை கேட்டு சோமன், சரிப்பா, இதுக்கப்புறம் என்ன உள்ள விட மாட்டாங்க, நான் அப்படியே இங்க ஓரமா ஒரு இடத்துல இருக்கேன், நீயும் நம்ம வேங்கையன் உள்ள போய் ஜெயிச்சுட்டு வாங்க என்று கூறினான். அதை கேட்டு வேங்கையனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னாச்சு சோமன், நீயும் வா, நம்ம 3 பேர் சேர்ந்து உள்ள போலாம், நீயும் நல்லா தானே சண்டை போட்டிருந்த என்று கேட்டான். அப்போது ஆதன் வேங்கையனை பார்த்து, இல்லப்பா, இவன் இதுக்குள்ள வர முடியாது, ஏன்னா அவன் ஸ்பிரிட் வெள்ள ரேங்க்ல இருந்து இப்பதான் கிரீன் ரேங்குக்கு வந்துட்டு இருக்கு, அதனால அவன் இதுக்குள்ள வர முடியாது, நம்ம 2 பேரும் தான் இதுக்குள்ள போனோம் என்று சங்கடமாக கூறினான். அதை கேட்டதும் ஆதனை விட வேங்கையனுக்கு தான் மிகவும் வருத்தமாக உணர்ந்தான். இருப்பினும் அங்கிருக்கும் விதிமுறைகளின் படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதால் அதை ஏற்றுக்கொண்டான் வேங்கையன். ஆதனும் வேங்கையனும் சோமனை சங்கடமாக பார்த்துக் கொண்டே அங்கு நடந்து கொண்டிருக்கும் சோதனை செய்யும் இடத்திற்கு நகர்ந்தார்கள். அப்போது சோமன் வேகமாக ஓடி சென்று, ஆதன, உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அதனால இந்த பிரம்ப உன் இடுப்புல வச்சுக்கோ, உனக்கு ஆபத்து வர்றப்போ என் பிரம்ப எடுத்து சண்டை போடு, அப்போ நானே உன் கூட இருக்க மாதிரி உனக்கு சக்தி கிடைக்கும் என்று கூறினான். ஆதனும் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டான். அந்த ரகசிய இடம் என்பது அந்த அரசபுரத்தின் ஒரு முக்கியமான இடமாகும். அதற்குள் அனைத்து வம்சத்து ஆட்களும் அனுமதிப்பது இதுதான் முதன் முறையாகும். அதுவும் இறந்து போகும் தருவாயில் அரசபுரத்தின் மாஸ்டர் இந்த உத்தரவு கொடுத்திருப்பது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. மறுபக்கம் அங்கிருந்த சோதனை செய்யும் நபர்கள் ஒவ்வொருவராக சோதித்து சோதித்து உள்ளே அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் ஆதனும் வேங்கையனும் அந்த இடத்தை அடைந்தார்கள். அப்போது முதலில் வேங்கையனை சோதித்த அந்த நபர் வேங்கையனை பற்றிய விவரங்களை கேட்டுவிட்டு, வேங்கையன் நீல நிற ரேங்க் ஸ்பிரிட் சக்தி அவேக் பண்ணிருக்காரு, இவருக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று கத்தினான். அப்போது அவன் கத்தியதை கேட்ட அங்கிருந்த மற்ற வீரர்கள், இந்த ஒத்த கையனை பார்க்கதான் சாதாரணமான ஆள் மாதிரி இருக்கான், ஆனா இவன் நீல நிற ரேங்கிங் ஸ்பிரிட் சக்தி அவேக் பண்ணிருக்கானா என்ன என்று வியப்பாக பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த பலருக்கு சில கேள்விகள் மனதில் ஓடியது. அது என்னவென்றால், வேங்கையனின் ஒற்றை கை யாரால் வெட்டப்பட்டது? இந்த ஒற்றை கை வேங்கையன் உண்மையில் நீல நிற ரேங்கிங் ஸ்பிரிட் அவேக் பண்ணியிருக்கிறானா? மேலும் சிலர் வேங்கையனை தாழ்வாக நினைத்து விட்டோம், இவர் உண்மையில் மிகவும் மாவீரன் தான் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். வேங்கையனின் உடலில் ஒரு கை இல்லை என்றாலும் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் தான் என்று அரசபுரத்தின் வீரர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போது அங்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நடந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வரிசையிலெல்லாம் நிற்கவே இல்லை. அவர்கள் வருவதை பார்த்து அங்கு நின்று கொண்டிருந்த அனைத்து வீரர்களும் அவர்கள் இருவருக்கும் வழிவிட்டார்கள். அதை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த சோமன், என்ன இவனுங்க 2 பேரும் வழிய பொழந்துகிட்டு தான் போவானுங்களா, ஏன் வரிசையில நின்னெல்லாம் போக மாட்டானுங்களா என்ன என்று கூறிவிட்டு அவனுக்கு அருகில் இருந்த ஒரு நபரை பார்த்து,
டேய் முள்ளங்கி மூக்கா, யார் அவங்க 2 பேரும்? ஏன் அவங்க வரிசையில் நிக்காம வேகமா போய் முன்னாடி நிக்கிறாங்க? அவங்களுக்கு வழியை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் தள்ளி நிக்கிறாங்க. என்னடா விஷயம் என்று கேட்டான். அதை கேட்ட அந்த நபர் சோமனை பார்த்து, நீ என்னை விட ஒரு லெவல் அதிகமா இருக்கேன்றதுக்காக உன்னை சும்மா விட்டுறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த 2 பேரும் அரசபுரத்தை சேர்ந்த ஆளுங்க தான். அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் விஜயன் ஐயாவோட 2 குழந்தைங்க. அவங்க 2 பேரோட பேர் என்னன்னா, அந்த பையன் பேரு வேந்தன், பொண்ணு பேரு வனிதா. அவங்க 2 பேரும் சந்திரா அகாடமியோட நட்சத்திர வீரர்கள். அவங்க அந்த இடத்துல பயிற்சி எடுத்தாலும் இந்த அரசபுரத்தோட மருத்துவத்தையும் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சேர்த்தே பயிற்சி எடுத்திருக்காங்க என்று கூறினான். அதை கேட்ட சோமன், ஏன்டா டேய், அவங்க யாருன்னு தானடா கேட்டேன். நீங்க என்னடா அரசபுரத்துல ஆரம்பிச்சு சந்திரா அகாடமி வரைக்கும் போயிட்ட. சரி, தகவல் சொல்றது நல்லதுதான். ஆனா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல பழகிக்கும். இல்லனா பல பேரு உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க என்று கூறினான். அதை கேட்ட அந்த நபர், அதுவும் உண்மைதான்ப்பா. சரி சரி, இனிமே சரியா இருந்துக்கிறேன் என்று கூறினான். அப்போது அங்கிருந்த எல்லா வம்சத்து மாவீரர்களும் வனிதாவை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வனிதா மிகவும் அழகான பெண்ணாகும். அவள் கருப்பு நிறமாக இருந்தாலும் அழகான முகலட்சணம் கொண்டு இருக்கும் பெண்ணாகும். இவ என்ன மட்டும் கட்டிக்கிட்டா இவளை ராணி மாதிரி பாத்துப்பேன் என்று கூறினான். டேய், முதல்ல உன் சக்தி ஆற்றலை அதிகப்படுத்துற வேலையை பாரு, அதுக்கப்புறம் சொல்லு விடுறத பாத்துக்கலாம். ஆளும் மண்டையும் பாரு, அண்டங்காக்காவுக்கு கைகால் முளைச்ச மாதிரி. போய் அப்படி நில்லு போ என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் அந்த நபர் ஏதும் பேசாமல் ஓரமாக சென்று அமைதியாக நின்று கொண்டான். அங்கிருந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் வனிதாவை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் மாவீரர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, வனிதாவிற்கு காத்திருக்கும் அதிருப்தி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன